ஓம் சாந்தி 6/4/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 15/12/2004. அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். பாப்தாதாவின் விசேஷ ஆசை, ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். பாப்தாதாவினுடைய ஸ்பெஷலான ஆசை ஒவ்வொரு குழந்தையுமே ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் பெறணும். ஏன்னா ஆசீர்வாதத்தின் மூலமாக தான் முன்னேற்றம் என்பது ஏற்படும் அப்படின்றார். அதுபோல் ஆசீர்வாதம் தான் ஒவ்வொரு குழந்தையையும் நிர்விக்னமாக்கும் பாபா சொல்லியிருக்கார். அதுவும் இன்னைய மகா வாக்கியத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த அளவிற்கு நீண்ட கால ஆசீர்வாதங்களின் சேமிப்பில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பூஜ்ய ஸ்வரூபம் இருக்குல்ல, நீங்கள் அந்த பூஜைக்குரிய நிலையில் வரும்பொழுது உங்களுடைய பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். ஓம் சாந்தி. இன்று பாப்தாதா தம்முடைய நாலாபுறமும் உள்ள கவலையற்ற மகாராஜாக்களின் சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ராஜசபை முழு கல்பத்திலும் இந்த சமயம்தான். இந்த ஆன்மீக பெருமிதத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகையினால்தான் நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள் அப்படின்றார். காலையில் எழுந்ததுமே கவலையற்றவராக, நடமாடும் போதும் சுற்றும் பொழுதும் கர்மம் செய்யும் பொழுதும் கவலையற்றவராக, மற்றும் தூங்கினாலும் கவலையற்ற தூக்கத்தில் தூங்குகிறீர்கள். அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் எல்லாருமே யார்? கவலையற்றவர்கள் தானே அப்படின்றார். கவலையற்றவர்களாக ஆகிட்டீங்களா அல்லது இனிமே தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் எல்லோரும் ஆயிட்டீங்க தானே, உங்களை பாபா அந்த முழு நிலையில் தான் நான் பார்க்குறேன் அப்படின்றார். ஏன்னா உங்கள் எல்லாரையனுடைய அந்த சம்பூர்ண ஸ்டேஜை வச்சு தான் உங்களுக்கு இந்த மதிப்பீட்டோடு உங்களை நான் வர்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அந்த முழு நிலையில் இருக்கும் பொழுது, அந்த சுமையற்ற நிலை, முழு சுயராஜ்ய அதிகாரி நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கிறீங்க. அதை தான் நான் பார்த்து உங்களை வர்ணிக்கிறேன். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறார். கவலையற்றவர்கள் மற்றும் மகாராஜாக்கள். சுயராஜ்ய அதிகாரி இந்த கர்மேந்திரியங்களின் மீது ராஜ்யம் செய்யக்கூடிய கவலையற்ற மகாராஜாக்கள் தான் நீங்கள் அப்படின்றார். அதாவது சுயராஜ்ய அதிகாரிகள். ஆக அந்த மாதிரி சபை பிராமணர்களாகிய உங்களுடையது மட்டும்தான். நீங்கள் தான் உண்மையாகவே சுயராஜ்ய அதிகாரி மற்றும் கவலையற்றவர்கள். ஆக சுமை இறங்கிவிட்டது இல்லையா அப்படின்றார். கவலை முடிந்தது மற்றும் கவலையற்ற மகாராஜா ஆகி விலை மதிப்பற்ற வாழ்க்கையை இப்பொழுது நீங்கள் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா நம்மளுடைய சுமை அனைத்தையும் பாபா நீக்கிட்டார். இப்போ நமக்கு கவலை என்பதே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சுயம் பகவான் நம்முடைய தந்தையாக கிடச்சிட்டாரு, தந்தை டீச்சர் சத்குருவாக கிடச்சிட்டாரு. இதை விட வேறு என்ன வேணும்? அதனால் நமக்கு எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டோன்னு நம்ம திருப்தி அடைஞ்சோம். அதோடு மட்டும் இல்லை, நம்ம சுமை அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார். ஆக நீங்கள் இந்த பிராமண வாழ்க்கையை கவலை இல்லாமல் வாழறீங்களா அப்படின்னு கேட்குறார் பாபா. ஏன்னா இதுதான் விலைமதிப்பற்ற வாழ்க்கை அப்படின்றார். அனைவரின் தலை மீதும் பவித்ரதாவின் ஒளி கிரீடம் தானாகவே ஜொலிக்கிறது. ஏன்னா அங்கே நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்ககிட்ட அந்த பவித்திரத்தின் சக்தி இருக்கும், அந்த ஒளி கிரீடம் ஜொலிக்குது அப்படின்றார். கவலையற்றவரின் தலை மீது ஒளி கிரீடம் இருக்கிறது. ஏதேனும் கவலைப்படுகிறீர்கள், ஏதேனும் சுமையை தன் மீது ஏற்றிக்கொள்கிறீர்கள் என்றால் தலை மீது என்ன வந்துவிட்டுள்ளது என்று தெரியுமா? சுமைகளின் கூடை வந்துடும் அப்படின்றார். கவலை இருக்குது, இல்லை வேறு ஏதாவது யோசனையில் இருக்கிறீங்க அப்படின்னா சுமைகளின் கூடை வந்துவிடும். ஆகவே யோசித்து பாருங்கள், கிரீடம் மற்றும் கூடை ரெண்டையும் முன்னாடி கொண்டு வாங்க. எது நல்லா இருக்குது? உங்கள் தலைமையில் கிரீடம் வச்சா நல்லா இருக்கா, சுமைகளின் கூடை வச்சா நல்லா இருக்கா? நீங்களே யோசித்து பாருங்கள் அப்படின்றார். டீச்சர்ஸ்லாம் சொல்லுங்கள், எது நன்றாக இருக்கும் சொல்லுங்கள். கிரீடம் தானே நல்லாயிருக்கும் அப்படின்றார்.
அனைத்து கர்மேந்திரியங்களின் மீதும் ராஜ்யம் செய்யக்கூடிய மகாராஜாக்கள் தானே நீங்கள். பவித்ரதா ஒளி கிரீடதாரி உங்களை ஆக்கும். தூய்மை தான் ஒளி கிரீடதாரியாக உங்களை ஆக்குது. எனவே உங்கள் நினைவு சின்னமாக ஜட சித்திரங்களில் கூட இரட்டை கிரீடம் கூட காட்டப்பட்டிருக்கு. துவாபர யுகம் தொடங்கி மகாராஜாக்களாகவோ அநேக பேர் ஆயிருக்காங்க, ராஜாக்களாகவோ அநேக பேர் ஆகிறாங்க. ஆனால் இரட்டை கிரீடாதாரியாக யாருமே ஆகவில்லை. கவலையற்ற மகாராஜாவாக சுயராஜ்ய அதிகாரியாகவும் யாரும் ஆகவில்லை. ஏனென்றால் பவித்ரதாவின் சக்தி மாயாவை வென்றவராக, கர்மேந்திரியங்களை வென்றவராக, வெற்றியாளராக ஆக்கிவிடுகிறது. கவலையற்ற மகாராஜாவின் அடையாளம் என்ன அப்படின்னா, தானும் சதா திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவார்கள். அவர்கள்தான் கவலையற்றவர்கள். அப்போ திருப்தியற்று இருக்கும் அளவுக்கு ஒருபோதும் எந்த ஒரு அப்பிராப்தியும் இருப்பதில்லை. அவங்களுக்கு எந்த ஒரு பிராப்தியினுடைய குறையுமே இருக்காது. எல்லாம் நிறைந்த நிலையில் இருப்பாங்க. நிரம்பிய நிலையின் அனுபவியாக இருப்பாங்க. நிறைஞ்சவங்களால தான் திருப்தியாக இருக்க முடியும். ஆக அவங்க தான் யார்? கவலையற்ற மகாராஜாக்கள் அப்படின்றார். எங்கே அப்பிராப்தி உள்ளதோ அங்கே திருப்தியற்ற நிலை இருக்கும். எங்கே பிராப்தி இருக்கோ அங்கே திருப்தி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே உங்களை சோதனை செய்து பாருங்கள். சதா சர்வ பிராப்தி ஸ்வரூபமாக திருப்தியாக உங்களால் இருக்க முடியுதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தான் கவலையற்றவர்கள் அப்படின்றார். அப்போ அந்த கவலையற்றவராக ஆகணும்னா என்ன சொல்கிறார் பாபா? சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கணும் அப்படின்றார். பாடலும் கூட இருக்குதான், பிராமணர்களினுடைய கஜானால கிடைக்காத பொருள் என்று எதுவுமே கிடையாது, உங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்றார். திருப்தியே வாழ்க்கையின் சிரேஷ்ட அலங்காரமாகும். ஆக நீங்கள் எல்லாருமே திருப்தியான ஆத்மாக்கள் தானே. ஏதாவது குறை இருக்கா பாபா கேட்குறாரு. ஏன்னா பாபாவே இருக்காருங்க. பாபா எடுத்து சொல்கிறாரு, பாப்தாதா அத்தகைய கவலையற்ற மகாராஜாக்களை பார்த்து குஷி அடைகின்றார். நிரம்பிய நிலையை தான் பாபா நம்மளை பாசிட்டிவாக தான் பார்க்குறார். அப்படி அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பாபா நம்மளை நீங்கள் எப்படிப்பட்ட ஆத்மான்னு சொல்லும்பொழுது நமக்குள்ளே நம்ம அந்த நிலையை கொண்டு வரணும். ஆஹா என்னுடைய கவலையற்ற மகாராஜா குழந்தைகளே ஆஹா அப்படின்னு பாபா பாடுறார். அந்த குழந்தைங்களை பார்த்து குஷி அடைகிறார். நீங்கள் எல்லாருமே கவலையற்று தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். நீங்களாம் கவலையற்றவர்கள் என்றால் கையை உயர்த்துங்கள் அப்படின்றார். அப்பப்போ கவலை வந்துட்டு போகுதா அப்படின்னு கேட்குறார். கவலையற்றவர் ஆவதற்கான விதி மிகவும் சுலபமானது. கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சுலபந்தான். நீங்கள் எப்போவுமே கவலையே இல்லாமல் இருக்கணுன்னா அதற்கான விதி இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சொல் தான். ஒரு சொல்லின் மாத்திரையில் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. அந்த ஒரு சொல்லில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா கவலையே இருக்காது உங்கள்கிட்ட, கவலையற்றவராக ஆயிடலாம் அப்படின்றார். அந்த சொல் என்ன சொல் அப்படின்னா, எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள். ஹிந்தியில் மேரா என்பதை தேரா என்று மாற்றிவிடுங்கள். எனது கிடையாது, அனைத்தும் உன்னுடையது. அதுபோல் நீங்கள் இந்த ஒரே ஒரு சொல்லினுடைய மாற்றத்தை கொண்டு வாங்க, கவலையற்றவராக ஆகலாம் அப்படின்றார். ஹிந்தி மொழியில் கூட மேரா என்றும் எழுதுங்கள், தேரா என்றும் எழுதுங்கள். அப்போ என்ன வேறுபாடு இருக்குது தெரியுது தானே உங்களுக்கு அப்படின்றார். ஆக நீங்கள் அனைவரும் எனது எனது என்று சொல்லக்கூடியவர்களா அல்லது உனது உனது என்று சொல்லக்கூடியவர்களா? எனது என்பதை உனது என மாற்றிவிட்டீர்களா? மாற்றிடுங்க அப்படின்றார். மாற்றவில்லை என்றால் மாற்றிவிடுங்கள். எனது எனது என்றால் அடிமையாகிறவர்களாக ஆகிடும், வருத்தம் அடைபவர்களாக ஆகிடும். அதோடு மட்டும் இல்லை, மாயாவின் அடிமையாளராக ஆகிடுவீங்க. அதனால் அந்த எனது என்பது எல்லாத்தையுமே விட்டுட்டு உனதுன்னு பாபாட்ட ஒப்படைச்சிருங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறார். மாயாவின் அடிமைத்தனத்திலேருந்து வந்துடுங்க. அந்த எனது வந்துட்டாலே அடிமை ஆகிடுவீங்க அப்படின்றார். அப்போது வருத்தமுற்றவராகவும் ஆகவே செய்வார்கள். வருத்தமுற்றவராக ஆவது என்றால் மாயாவிற்கு அடிமையாகிறது அப்படின்னு அர்த்தம். அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம்.
ஆக நீங்கள் மாயாவை வென்றவர்கள் ஆக வேண்டும். மாயாவின் அடிமைகள் கிடையாது, மாயாவை வெல்லக்கூடியவர்கள். அப்பப்போ வருத்தம் வருதா அப்படின்னு கேட்குறாரு. சில நேரம் ருசி பார்த்து விடுகிறீர்கள். ஏனென்றால் 63 பிறவிகளாக வருத்தத்தோடு இருப்பதற்கான அபியாசம் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அது அப்பப்போ வெளிப்பட்டுடுது. எனவே பாப்தாதா என்ன சொன்னார்? ஒவ்வொரு குழந்தையும் கவலையற்ற மகாராஜா. இப்போதும் எங்காவது ஒரு மூலையில் கவலையை வைத்திருப்பீர்களானால் அதை பாபா கிட்ட கொடுத்துருங்க, சுமையெல்லாம் கொடுத்துருங்க, லேசாருங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஏன் சுமையை உங்களிடமே வைத்து கொள்கிறீர்கள்? சுமையை தூக்கி தூக்கி உங்களுக்கு பழக்கமாயிடுச்சா? 63 பிறவியினுடைய சன்ஸ்காரம் உங்களுக்கு அந்த சுமையவே வச்சிட்ருக்கீங்க. லேசாகிடுங்க, சுமையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். லேசாகி டபுள் லைட்டாக ஆகுங்கள். பாபா சொல்லும்போது டபுள் லைட் நன்றாக உள்ளதா, சுமை நன்றாக உள்ளதா? நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா சோதனை பண்ணி பாருங்கள். அமிர்த வேலை எழும்போது சோதித்து பாருங்கள். விசேஷமாக தற்காலத்தில் ஆழ்மனதில் கூட ஏதேனும் சுமை இல்லை தானே? சப்கான்ஷியஸ் மட்டும் என்ன, கனவுல கூட சுமையின் அனுபவம் இருக்கவே கூடாது. ஆழ்மனதிலையும் சரி கனவுலையும் சரி சுமையின் அனுபவம் வரவே கூடாது. எப்போவுமே டபுள் லைட்டாக இருங்க அப்படின்றார். அதனால் இந்த விசேஷ வீட்டு பாடத்தை பாபா குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காரு. அமிர்த வேளையில் சோதித்து நீங்கள் பார்க்க வேண்டும். இதெல்லாம் செக் பண்ணி பார்க்க முடியுதா, பார்க்குறீங்களா ரெகுலராக அப்படின்னு கேட்குறார். ஆனால் சோதித்து பார்ப்பதோடு மட்டும், சோதித்தால் மட்டும் போதாது, மாற்றத்திலையும் கொண்டு வரணும் அப்படின்றார். எனது என்பதை உனது என மாற்றிவிட வேண்டும். எனவே சோதனை செய்து பாருங்கள் மற்றும் மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களை நீங்களே மாற்றிக்கங்க. ஏனென்றால் பாப்தாதா அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறார், சமயம் சுயம் ரெண்டையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். சமயத்தின் வேகத்தையும் பாருங்கள், சுயத்தினுடைய வேகத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பிறகு இப்படி சொல்லக்கூடாது, எனக்கு தெரியவே தெரியாது, சமயம் இவ்வளவு வேகமாக சென்று விட்டது. குழந்தைகள் பல பேர் புரிஞ்சுக்கிறாங்களாம். இப்போது கொஞ்சம் மந்தமான புருஷார்த்தம் உள்ளது என்றால் கடைசி நேரத்தில் நாங்கள் வேகப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். பாபா சொல்கிறாரு, நீண்ட கால அபியாசம்தான் கடைசியில் சகயோகியாகும். மகாராஜா ஆகித்தான் பாருங்களேன் குழந்தைகளே. நீண்ட கால அபியாசம் இல்லாத கடைசி நேரம் மட்டும் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியுமான்னா முடியாது. ஆகையினால நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுங்க அப்படின்றார். நீங்கள் தான் ஆகியிருக்கிறீங்க, ஆனால் சிலர் ஆகியிருக்கிறீர்கள், சிலர் ஆகவில்லை. சென்று கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம், சம்பன்னமாகிடுவோம். இப்போது நடக்கிற ஸ்டேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ பறக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு. அதனால் நீங்கள் பறக்கும் கலையின் அனுபவி ஆகணும் அப்படின்றார். இப்போது பறக்கும் வேகத்தை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். பறப்பதற்கான ரெக்கை உங்களுக்கு கிடைச்சிருச்சு தானே? என்ன அந்த ரெக்கைகள் தெரியும் தானே அப்படின்னு கேட்குறார். ஊக்கம், உற்சாகம் மற்றும் தைரியத்தினுடைய இறக்கைகள் அனைவருக்குமே கிடைச்சிருக்கு அப்படின்றார். பாப்தாதாட்டேந்து உங்களுக்கு வரதானமும் கிடைச்சிருக்கு, நினைவு இருக்கா அப்படின்னு கேட்குறார். என்ன இந்த வரதானம்? தைரியத்தினுடைய ஒரு அடி உங்களுடையதுன்னா பாபாவினுடைய உதவி என்பது 1000 அடி உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் பாபாவுக்கு குழந்தைகளிடம் உள்ளபூர்வமான அன்பு இருக்குது. ஆக குழந்தைங்க கஷ்டப்படுறத பாபாவால் பார்க்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. அன்பில் இருப்பீர்கள், ஆனால் உழைப்பும் முடிந்து போய்விடும். உழைப்பது நன்றாகவா இருக்குது? நீங்கள் உழைச்சி களைச்சி போயிட்டீங்க. 63 பிறவிகளாக அலைஞ்சு முயற்சி செய்து களைத்து விட்டீர்கள். பாபா தமது அன்பினால் அலைவதற்கு பதிலாக 3 சிம்மாசனங்களின் எஜமானராக ஆக்கிட்டார். அந்த 3 சிம்மாசனங்கள் பற்றி தெரியும் தானே உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார். அழியாத ஆசன சிம்மாசனம், அதாவது அழியாத ஆசன நிவாசி, அழிவற்ற சிம்மாசனம் பிரிக்குட்டி சிம்மாசனம். 2வது பாப்தாதாவினுடைய இதய சிம்மாசனம், மேலும் வருங்கால ராஜ சிம்மாசனம். 3 சிம்மாசனமும் நினைவில் இருக்கா அப்படின்னு கேட்குறார். குழந்தைகள் அனைவரையும் சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார்.
அத்தகைய பரமாத்மா சிம்மாசனம் கூட முழு கல்பத்திலும் உங்களால் அனுபவம் செய்ய முடியாது. இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் அனுபவம் செய்ய முடியும். ஆக பாண்டவர்கள் என்ன நினைக்கிறீங்க? மகாராஜாக்கள் தானே அப்படின்னு சொல்கிறார். தேக உணர்வில் வருகிறீர்கள் என்றால் மண்ணுக்குள் வந்துவிட்டீர்கள். இந்த தேகமே மண். ஆக பாபா சிம்மாசனத்தில் அமர தகுதியுடையவராக ஆக்கிட்டார். ஆக குழந்தைகளும் கூட என்ன பண்ணணும்? சிம்மாசனத்தில் அமரக்கூடிய மகாராஜாவாக ஆகணும். அதுதான் பாபாவினுடைய ஆசை அப்படின்றார். பாப்தாதா குழந்தைகள் அனைவருடைய புருஷார்த்தத்தின் சார்ட்டை செக் பண்ணுறார். 4 பாடங்களிலும் யார் யார் எதுவரை சென்று கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சார்ட்டையும் சோதனை செஞ்சு பார்க்குறார். பாப்தாதா என்னவெல்லாம் கஜானாக்கள் கொடுத்தாரோ அந்த அனைத்து கஜானாக்களையும் எதுவரை நீங்கள் சேமிப்பு செய்திருக்கிறீர்கள். சேமிப்பு கணக்கை செக் பண்ணி பார்க்குறார். ஏனென்றால் கஜானாவை அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கார். சிலருக்கு குறைவாகவோ சிலருக்கு அதிகமாகவோ பாப்தாதா கொடுக்கலை. ஆக உங்களுடைய சேமிப்பு எவ்வளவு ஆகியிருக்கு அப்படின்றத செக் பண்ணுறார். கஜானா சேமிப்பாவதற்கான அடையாளம் என்ன? கஜானா பற்றி எல்லாருக்கும் தெரியும் தானே அப்படின்னு கேட்குறார். 6 கஜானாக்கள் தெரியும் தானே, சேமிப்பில் இருக்கா அப்படின்னு கேட்குறார். அனைத்திலும் பெரிய கஜானா சிரேஷ்ட சங்கல்பத்தின் கஜானா, உயர்ந்த எண்ணத்தினுடைய கஜானா. சங்கல்பம் கூட கஜானா தான். எனவே தற்காலத்தின் சமயமும் பெரிய கஜானா தான் அப்படின்றார். ஏனென்றால் தற்போதைய சமயத்தில் என்னவெல்லாம் அடைய விரும்புகிறீர்களோ, எந்த வரதானங்களை பெற விரும்புகிறீர்களோ, எந்த அளவுக்கு தன்னை சிரேஷ்டமாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறீர்களோ அவ்வளவும் இப்பொழுது உங்களால் அடைய முடியும். ஏன்னா இப்போ இல்லைன்னா எப்போவுமே கிடையாது. கஜானாக்களின் சாவி சிவபாபா இப்போ நம்மோட இருக்கார். அனைத்து கஜானாக்களும் திறந்த நிலையில் இருக்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சங்கல்பங்களின் கஜானாவை வீணாக்குவது என்றால் தன்னுடைய பிராப்திகளை வீணாக்குவது அப்படின்னு அர்த்தம். அதே போல் சமயத்தின் ஒரு நொடியை கூட வீணாக்கக்கூடாது, பயனுள்ளதாக ஆக்கிக்குங்க. அப்படி பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளவில்லை என்றால் அதிகம் வீணாக்கி விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதோடு மட்டும் இல்லை, அடுத்து ஞானத்தினுடைய கஜானா, அடுத்தது சக்திகளினுடைய கஜானா மற்றும் ஒவ்வொரு ஆத்மா மற்றும் பரமாத்மாவிடமிருந்து பெறக்கூடிய ஆசீர்வாதங்களின் கஜானா. அனைத்திலும் சுலபமான கஜானா எதுன்னா புருஷார்த்தத்தில் ஆசீர்வாதங்களை கொடுங்க மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இதுதான் பாப்தாதா ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். சுகம் கொடுங்க, சுகத்தை பெறுங்க. துக்கத்தை ஒருபொழுதும் கொடுக்காதீங்க மற்றும் துக்கத்தை எடுத்துக்காதீங்க. துக்கத்தை கொடுக்கறதில்ல, ஆனால் நிறைய பேர் எடுத்துக்கிறீங்க. துக்கத்தை எடுத்தாலும் துக்கம்தான் அனுபவம் ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் கொடுக்காட்டையும் கூட அடுத்தவங்க எதாவது சொல்லிவிட்டு அதையே நினச்சி ஒரு நாளே வீணாக்கிடுறீங்க. அதனால் அதுவுமே கூட துக்கம் அடையிறதுக்கு தானே சமம் அப்படின்றார். எனவே ஆசீர்வாதங்களை கொடுங்க, சுகம் பெறுங்க. ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க வருதா அப்படின்னு கேட்குறார். இல்லை, பெறுவதற்கு மட்டும்தான் வருது, கொடுக்கறதுக்கு வரல, அப்படி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். யாருக்கு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் வருகிறதோ அவங்க கையை கொஞ்சம் உயர்த்துங்க அப்படின்னு கேட்குறார். டபுள் ஃபாரினர்ஸை கேட்குறார், உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கவும் பெறவும் வருதா அப்படின்லாம் கேட்குறார். குழந்தைகள் எல்லாருமே ஆசீர்வாதம் கொடுக்கவும் பெறவும் கற்றுக்குங்க அப்படின்றார். ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். யார் அது போல் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டு ஆசீர்வாதம் அடைஞ்சிட்ருக்காங்களோ அவங்க நிரம்பியவராக ஆகிடுவாங்க, அதாவது சம்பன்னமாக ஆகிடுவாங்க அப்படின்றார். ஆக நிறைஞ்சிட்டாங்கன்னா அவங்க எப்படி ஆகிடுவாங்க? திருப்தியாக இருப்பாங்க. திருப்தியாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? கவலையே இல்லாமல் இருப்பாங்க. இதுதான் பாபாவினுடைய ஆசை அப்படின்றார். யாராவது சாபமிட்டால் என்ன செய்வீங்க? அதை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்குறார். உங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? அதை ஏற்றுப்பீங்களா, அதை நிராகரிப்பீங்களா? சாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்குள் தூய்மை இருந்துச்சா? சாபம் என்றால் அது ஒரு கெட்ட பொருள். கெட்ட பொருளை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளே தூய்மை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ தூய்மையாக இருக்கிற நம்ம கெட்ட பொருளை அக்செப்ட் பண்ணிப்போமா அப்படின்னு கேட்குறாரு.
அதனால் உள்ளுக்குள் ஸ்வீகாரம் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்குள் தூய்மையினுடைய குறை இருக்குது. கொஞ்சம் குறை இருந்தால் கூட உங்களால் முழுமையடைய முடியாது. கெட்ட பொருளை யாராவது கொடுத்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா என்ன? மாட்டீர்கள் தானே. அதனால் பாபா சொல்கிறாரு, ஒருபோதும் யாரேனும் சாபம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் மனதினுள்ளே அதை தாரணை செய்யக்கூடாது. இது சாபம் என்று தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை ஏன் தாரணை செய்கிறீங்க? தாரணை செய்யாதீங்க. நீங்கள் அதை தாரணை செஞ்சீங்கன்னா குறையுள்ளவராக ஆயிடுவீங்க. ஆக இப்போது இந்த பழைய வருடத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான் மீதி இருக்குது. அதனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு திட சங்கல்பத்தை உருவாக்குங்க. இப்போது யாருடைய சாபமாவது மனதுக்குள் இருக்குமானால் அதை வெளியேற்றிடுங்க. நாளையிலேருந்து நீங்கள் என்ன முயற்சி செய்யணுன்னா ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும், ஆசீர்வாதங்களை பெறணும். இதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். மற்றபடி குறை, சாபம், இது எல்லாத்தையும் துக்கம் கொடுக்கறது எதையுமே உள்ளுக்குள்ளே கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறார். எது நடந்தாலும் சரி, செய்தே ஆக வேண்டும், நான் செய்வேன், செஞ்சே தருவேன் அப்படின்றவங்க கையை உயர்த்துங்க அப்படின்னு பாபா கேட்குறார். பாபா அடுத்து சொல்கிறாரு, யார் ஸ்நேகி சகயோகி குழந்தைகள் இன்று வந்திருக்கிறார்களோ அவங்க கையை உயர்த்துங்க. ஸ்நேகி சகயோகி யார் வந்திருக்கிறார்களோ பாப்தாதா அந்த குழந்தைகளுக்கு வாழ்த்து கொடுக்குறார். ஏனென்றால் சகயோகியாக இருக்கிறீங்க, ஆல்ரெடி ஸ்நேகியாகவும் இருக்கிறீங்க. ஆனால் இன்று இன்னும் ஓரடி எடுத்து வைத்து பாபாவின் வீட்டுக்கே வந்துட்டீங்க. பாபா வீடில் தங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டீங்க அப்படின்றார். அதனால் தங்களுடைய வீட்டிற்கு வந்தமைக்காக பாப்தாதா வாழ்த்து சொல்கிறார். ஸ்நேகி சகயோகியாக வந்திருப்பவர்களும் கூட நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்றார். ஸ்நேகி சகயோகி யார் தைரியம் வைக்கிறார்களோ அவங்களுக்கு உதவியும் கிடைக்கும், நீங்களும் சம்பன்னம் ஆயிடுவீங்க அப்படின்றார். யார் ரெகுலர் இறைமானவர்கள் இருக்கிறார்களோ, பிராமண வாழ்க்கையில் பாப்தாதாவுடன் சந்திப்பதற்காக முதல் தடவை வந்திருக்காங்களோ, தன்னை பிராமணர் என புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, ரெகுலர் மாணவர் என புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் செய்தே ஆக வேண்டும் என புரிந்து கொண்டிருப்பார்களானால் கையை உயர்த்துங்க. நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்றார். எது நடந்தாலும் சரி, தைரியம் வைங்க, திட சங்கல்பம் வைங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்றார். எப்போதாவது சாபத்தினுடைய தாக்கம் ஏற்படுகிறது என்றால் 10 மடங்கு அதிகம் ஆசீர்வாதம் கொடுத்து அதை முடிச்சிருங்க. அவங்க அனுப்பட்டும், அறியாமையில் அவங்க சாபம் கொடுக்குறாங்க, நீங்கள் அவங்கள மன்னிச்சிருங்க. அதோடு மட்டும் இல்லை, அவர்களுக்கு நீங்கள் ஒருபொழுதும் எதிர் சாபம் கொடுக்கக்கூடாது. ஆசீர்வாதம் கொடுத்து, ஒரு முறைக்கு 10 முறை ஆசீர்வாதம் கொடுத்து அந்த கணக்கை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சாபத்தின் பிரபாவத்தை 10 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்து நீங்கள் அதை லேசாக்கணும். இதுக்கெல்லாம் தைரியம் வேணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த தைரியம் என்பது வந்துடும் அப்படின்றார். அடுத்தவரோ சாபம் கொடுத்து விட்டு போய்விடுவார். ஆனால் யார் சாபத்தை தனக்குள் நிறைத்து கொண்டாரோ, அப்போ பாருங்கள், கொடுத்தவங்கள விட நிறைச்சிக்கிட்டவங்க தான் அதிகம் அந்த துக்கத்தை அனுபவம் செய்வாங்க. அதனால் நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். கொடுத்துட்டு போகட்டும், ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்து அந்த கணக்கை முடிங்க. ஒரு முறை இல்லை, பல முறை கொடுத்துக்கிட்டே இருங்க ஆசீர்வாதம், அந்த கணக்கு குறைஞ்சிடும் அப்படின்றார். இன்று பாப்தாதா தனது மனதின் விசேஷ ஆசையெல்லாம் சொல்லிகிட்ருக்கார். பாப்தாதாவுக்கு அனைத்து குழந்தைகளுக்காகவும், ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும், இந்த தேசத்தவராக இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டவராக இருக்கட்டும், சகயோகியாயினும், ஏனென்றால் சகயோகிகளுக்கு கூட அறிமுகம் கிடைச்சிருக்கு. ஆக எப்போதும் அறிமுகம் கிடைத்துள்ளதோ அப்போது அறிமுகத்தின் மூலம் பிராப்தியோ செய்ய வேண்டும் இல்லையா? எனவே பாப்தாதாவுக்கு இதே ஆசை தான். ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆசீர்வாதங்களின் கஜானாவை எவ்வளோ உங்களால் சேமிக்க முடியுமோ சேமிச்சுக்கிட்டே இருங்க. ஏனென்றால் இந்த சமயம் எவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ, சேமிப்பு செய்து வச்சுருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் எப்போ பூஜைக்குரியவராக ஆகிறீங்களோ அப்போ ஆத்மாக்களுக்கு உங்கள் மூலமாக ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். துவாபர யுகம் தொடங்கி பக்தர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும் இல்லையா?
ஆக இவ்வளவு ஆசீர்வாதங்களின் ஸ்டாக் உங்கள்கிட்ட சேமிப்பாகணும்ல, அந்த ஸ்டாக்கை இப்போ சேமிப்பு செய்யுங்க. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் குறையுள்ள குழந்தைகளாக பார்க்க விரும்பலை, ராஜா குழந்தையாக தான் பார்க்க விரும்புகிறார். ஆக இந்த ஆசையை பூர்த்தி செய்யுங்க. பாப்தாதாவின் ஆசையை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டீங்க தானே அப்படின்னு சொல்கிறார். பாப்தாதாவுக்கு எப்போவுமே புது குழந்தைகள்னால் ரொம்ப பிரியமானவர்களாம். புது குழந்தைகள் எப்படி மரம் இருக்குது, அதில் சின்ன சின்ன இலைகள் வெளிப்படும் பொழுது அவை குருவிகளுக்கு கூட மிக பிரியமாக இருக்குமா. அதுபோல் புது குழந்தைகள் என்றாலே மாயாவுக்கும் கூட பிரியமானவராக இருக்குமா. அதனால் புதியவர்கள் எல்லாருமே எப்போவுமே எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றார். எப்போவுமே தன்னை செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்றார். இன்றைய தினம் நமக்குள் என்ன புதுமையை கொண்டு வந்திருக்கோம், எந்த ஒரு விசேஷ குணத்தை, எந்த ஒரு சக்தியை நம்ம விசேஷமாக தாரணை செஞ்சுருக்கோம், இப்படியெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை நீங்களே பரிபக்குவமாக ஆக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போவுமே சேஃபாக மாயாக்கிட்டேருந்து நீங்கள் சேஃபாக இருப்பீங்க அப்படின்றார். அமரராக இருப்பீங்க, அமரராக இருக்கணும், அமர பதவி பெறணும். இதுதான் பாபாவினுடைய ஆசை. நல்லது. பாப்தாதா வரதானம் சொல்கிறாங்க. சர்வ சக்திகளை கட்டளைப்படி தனது சகயோகி ஆக்கக்கூடிய இயற்கையை வென்ற ஆத்மா ஆகுங்கள். சர்வ சக்திகளையும் கட்டளைப்படி தனது சகயோகி ஆக்கணும். கட்டளையிட்டதும் அவங்க வந்துடணும் நமக்கு சேவை செய்ய. அதுபோல் சகயோகி ஆக்கக்கூடிய இயற்கையை வென்ற ஆத்மா ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம். அனைத்திலும் பெரியதிலும் பெரிய தாசி இயற்கையாகும். எந்த குழந்தைகள் இயற்கை வெல்வதற்கான வரதானத்தை பெறுகிறார்களோ அவர்களின் கட்டளைப்படி சர்வ சக்திகள் மற்றும் இயற்கையாகிய தாசி காரியமாற்றுகின்றது. அதாவது சமயத்தில் சகயோகம் கொடுக்கிறது. ஆனால் இயற்கை வென்றவர் ஆவதற்கு பதிலாக கவனக்குறைவின் தூக்கத்தில் அல்லது அல்பகால பிராப்தியின் நஷாவில் அல்லது வீண் சங்கல்பங்களின் நடனத்தில் போதையாகி தனது சமயத்தை வீணாக்குகிறீர்கள் என்றால் சக்திகள் கட்டளைப்படி காரியம் செய்யாது. எனவே சோதனை செஞ்சு பாருங்கள். முதலில் முக்கியமானது சங்கல்ப சக்தி, நிர்ணய சக்தி மற்றும் சமஸ்காரத்தின் சக்தி. இது மூன்றும் கட்டளைப்படி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸ்லோகன் சொல்கிறாரு. பாப்தாதாவின் குணங்களை பாடிக்கொண்டே இருப்பீர்களானால் தானும் குணமூர்த்தி ஆகிவிடுவீர்கள். அவ்யக்த இஷாரா. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். இணைந்த சேவை இல்லாமல் வெற்றி கிடைக்காது. அப்படி இல்லாமல் சேவை செய்வதற்காக போகிறீர்கள், திரும்பி வந்து சொல்கிறீங்க மாயா வந்துருச்சு, மூட் ஆஃப் ஆயிடுச்சு, தொந்தரவு ஆயிடுச்சு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எனவே அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. சேவையில் வெற்றி அல்லது சேவையில் விருத்திக்கான சாதனம் சுயத்தின் சேவை மற்றும் அனைவருக்குமான சேவை ரெண்டும் இணைஞ்சு நடக்கணும். அப்போ வெற்றி என்பது சுலபமாகும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி.